வணக்கம் வியூவர்ஸ். வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ள அமிர்தவள்ளி தாயார் உடனுரை சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோவிலை தான் தரிசிக்கப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சென்னைக்கு அருகில் வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ளது சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோவில். இக்கோவிலானது சுமார் 650 முதல் 1000 ஆண்டுகள் பழமையானது என கூறப்படுகிறது. கிருஷ்ண பகவான் தாமோதரன் வடிவில் அமிர்தவள்ளி தாயாருடன் சேவை சாதிக்கும் பழமையான விஷ்ணு கோவிலாகும் இது. இங்கு தை மாத உற்சவத்தின் போது தாயாருக்கு மோகினி அலங்காரம் செய்வது, கருட சேவை போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும். மேலும் இது முன்ஜென்ம பாவங்களை போக்கும் தலமாகவும் கருதப்படுகிறது. இங்கு மூலவர் சௌமிய தாமோதர பெருமாள், தாயார் அமிர்தவள்ளி, தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி, புராண பெயர் வில்வாரண்யம். இக்கோவிலுக்கான பெயர் காரணத்தை சற்று பார்ப்போம். யசோதை தன் மகன் கிருஷ்ணனை வெளியில் செல்லாதபடி இடுப்பில் கயிற்றால் கட்டி அதை உரலில் கட்டி வைத்தார். ஆனாலும் கிருஷ்ணன் உரலையும் சேர்த்து இழுத்துச் சென்று 2 அசுரர்களுக்கு விமோசனம் கொடுத்தார். இவ்வாறு கயிற்றால் கட்டும்போது கயிறு அழுத்தியதால் கிருஷ்ணனின் வயிற்றில் தழும்பு ஏற்பட்டது. எனவே கிருஷ்ணன் தாமோதரன் என அழைக்கப்படுகிறார். தாமம் என்றால் கயிறு, உதிரம் என்றால் வயிறு என்று பொருள். அழகாக புன்னகை ததும்ப காட்சி தருவதால் சௌமிய தாமோதர பெருமாள் என அழைக்கப்படுகிறார். தாமோதரன் என்பது விஷ்ணுவின் 12 சிறப்பு பெயர்களில் ஒன்றாகும். மேலும் வில்லிவாக்கத்தில் உள்ள இந்த கோவில் தமிழ்நாட்டில் விஷ்ணுவின் இந்த சிறப்பு பெயருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கிய கோவிலாகும். விஷ்ணு பல்வேறு பெயர்களால் அறியப்பட்டாலும் அவருக்கு 12 சிறப்பு பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவை முறையே கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனன், திருவிக்ரமன், வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷவா, பத்மநாபா மற்றும் தாமோதரன். இக்கோவில் அதனால் மிகவும் சிறப்பு பெற்றதாகிறது. இந்த க்ஷேத்திரமானது முற்காலத்தில் சமஹார பூரி க்ஷேத்திரம் என அழைக்கப்பட்டது. இக்கோவிலின் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சௌமிய தாமோதர பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். மேற்கரம் 2 சங்கு சக்கரத்துடன் உள்ளது. கீழ் வலக்கரம் அபயஹஸ்தமாகவும் இடக்கரம் அவாகன ஹஸ்தமாகவும் அமைந்துள்ளது. பெருமாளின் அடிவயிற்றில் தழும்பு வடுக்கள் அமைந்துள்ளன. அமிர்தவள்ளி தாயார் 4 திருக்கரங்களுடன் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலித்து வருகிறார். மேல்கரங்கள் 2லும் தாமரை மலர்கள் தாங்கி, கீழ்கரம் 2ம் வரத அபய முத்திரைகளுடன் புன்னகை தவிழும் முகத்துடன் தாயார் சேவை சாதிக்கிறார். திருமண பாக்கியம், குழந்தை பேறு கிடைக்க விரும்பும் பெண்கள் இங்கு அமிர்தவள்ளி தாயாருக்கு நடைபெறும் ஊஞ்சல் சேவையை தரிசனம் காண்பது சிறப்பு. தமிழ் மாத பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, திருவோண நட்சத்திரம், ஏகாதேசி தினங்களில் தாயாரும் பெருமாளும் தோட்டத்தில் உலா வந்து ஊஞ்சல் சேவை நடைபெறுகிறது. அறியாமல் முன் ஜென்மத்தில் செய்த கர்மாவினால் அடையும் துன்பங்களும், அறிந்தே இப்பிறவியில் செய்த வினையால் ஏற்படும் துன்பங்களும் தாமோதர பெருமாளை வழிபடுவதால் அகன்றுவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இக்கோவில் தொடர்பாக மற்றும் ஒரு புராண நிகழ்வு கூறப்படுகிறது. வில்வலன், வாதாபி எனும் 2 அரக்கர்கள் சிவபக்தர்களைப் போல வேடம் பூண்டு முனிவர்களை உணவு உண்ண அழைத்து வருவர். வில்வலன் மாய சக்தியால் தன் தம்பியையே உணவாக சமைத்து முனிவர்களுக்கு விருந்தளிப்பான். அவர்களும் சாப்பிட்டு முடித்ததும் வாதாபியை வெளியே வரச் சொல்லி அழைப்பான். அப்போது உணமருந்திய முனிவர்களின் வயிற்றை கிழித்து கொண்டு தம்பி வெளியே குதிப்பான். இதனால் முனிவர்கள் இறந்து விடுவார்கள். அகத்தியர் வந்தபோது வில்வலனும் வாதாபியும் வழக்கம்போல் அவரையும் விருந்துக்கு அழைத்தனர். தம்முடைய ஞானக்கண்ணால் அசுரர்களின் சூழ்ச்சியை அறிந்த அகத்தியர் விருந்துண்டதும் தம் வயிற்றை தடவி உணவை செரிக்க செய்து விட்டார். பின்னர் வில்வலனும் அழிக்கப்பட்டான். இதனால் பிரம்மஹத்தி தோஷத்தை பெற்று அதை தீர்க்க படிகலிங்கத்தை வழிபட்டு பரிகாரம் அடைந்த தலம் இது என்று இத்தலம் பற்றி கூறப்படுகிறது. மேலும் தற்பொழுது வில்வலன், வாதாபி 2 பெயரும் சேர்ந்து வில்லிவாக்கம் என இப்பகுதி அழைக்கப்படுகிறதாக ஒரு கருத்தும் நிலவுகிறது. இக்கோவில் காலை 6 மணி முதல் பகல் 11:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.